பிரச்சனைகளை பார்த்து ஓடுபவன் தலைவன் அல்ல. பிரச்சனை வந்தவுடன் பின்னங்கால் பிறடில் இழைக்க திருச்சி விமானத்தை பிடித்து ஓடுபவன் தலைவன் அல்ல. பிரச்சனைக்கு களத்திற்கு சென்று 3 மணி வரைக்கும் 2 நாட்கள் களத்திலே முகாமிட்டு அந்த பிரச்சனையை சரிவன் தலைவன் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான கிராஷ் 220 பேரை 12 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா 41 பேரை உடற்கூறாய்வு மருத்துவர்களை பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வரவழைத்து நைட்டு 1 மணிக்கு ஆரம்பித்த அந்த உடற்கூறாய்வு மறுநாள் 4 மணிக்குள்ள 41 பேருடைய உடற்கூறாய்வை செய்து முடித்து சாதனை சரித்திரம் படைத்து உட்கார்ந்திருக்காரு இங்க மருத்துவர் அவர்கள், நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். அது மட்டுமா 800 டாக்டருங்க, நான் கூட 300 பேர் நினைச்சேன். அவர் சொல்லும்போது 800 டாக்டரை வரவழைத்து எதற்காக முதல்வர் அவர்கள் இதை செஞ்சிருக்கணும். என்ன சொல்றான் அங்க என்ன சிபிஐக்கு குற்றச்சாட்டு என்ன, காவல்துறை சரியில்லை, அவங்க மேல நம்பிக்கை இல்ல, தமிழ்நாடு முதல்வர் சரியா செயல்படல அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இவர் ஒழுங்கா பேசாம செவனேன்னு தூங்கி இருக்கணும், தூங்கி பேசாம இருந்திருக்கணும், இருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்பாம இருந்திருக்கணும், செந்தில் பாலாஜி அனுப்பாம இருந்திருக்கணும், யாரும் போகாதீங்க பாரு இருந்திருக்கணும். 41 100 ஆயிருக்குமா இல்லையா? 41 100 ஆயிருக்கும். 100 ஆனது 2 டேபிள் தான் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. முதல்வர் செவனேன்னு இருந்திருந்தாருன்னா 4 நாள் ஆயிருக்கும். 4 நாள்ல 41 பேருடைய குடும்பம் கரூர்ல மட்டும் கூப்பிடல, பக்கத்து மாவட்டத்துல தான் கூப்பிட்டுருக்கான். பக்கத்து மாவட்டத்துல இருந்து ஒரே குய்யோ முறையோன்னு அழுது அதை 24/7 ஊடகத்தில் ஒளிபரப்பி மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை உருவாக்கி எந்த நடிகரை பார்க்க சென்றார்களோ அந்த நடிகர் வீட்டை தீ வச்சு கொளுத்தி ஒரு பிரச்சனை உருவாகி இருந்துச்சா தமிழக முதல்வர் நல்லவராக இருந்திருப்பார். அப்பையும் சொல்லுவான் சட்டம் ஒழுங்கு பெற்று போச்சு, முதல்வர் ஏன் போகலை, ஏன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கே போகலை, ஏன் டாக்டரை கூப்பிடலை, ஏன் டேபிள் போடலை, ஏன் போஸ்ட்மார்ட்டம் நடக்கலை, இத்தனை குற்றச்சாட்டு வருமா இல்லையா? அவர் சொல்லும் போதே 30 பேர் அவுட்டு, 39 பேர் இறந்து கொண்டாந்துருக்காங்க, 200 பேரை காப்பாற்றிருக்காங்க, ஒரே நாளில் பிரச்சனையை கலவரமாக மாறாமல் தடுத்திருக்கிறார்கள். அத்தனை வசதியும் செய்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தலைவர்களா? பின்னங்கால் பிடலில் அடிக்க ஓடியவன் தலைவனா? நேரிலே பார்த்தால் ஓடக்கூடிய கோழைகளை பார்த்து விட்டில் பூச்சி என மயங்கி இளைஞர்கள் கூட்டம் உங்களை அடிமைகளாக மாற்றாதீர்கள் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கு. இந்த அடிமைகளாக மாற்றி ஒரு அடிமை மனோபாவத்தை உருவாக்கி பயாலஜிக்கல் வேஸ்டாக மாறி இன்றைக்கு இழந்தவர்களின் உயிருக்கு என்ன மதிப்பு? முதல்வர் அவர்கள் கொடுத்த 10 லட்சம் தான் அந்த மதிப்பு, 10 லட்சம் தான் போய் சேர்ந்திருக்கு, 20 லட்சம் இன்னும் போய் சேரவே இல்லை. உத்தரப்பிரதேசம் 121 பேர் செத்தாங்க. போலே பாபான்னு ஒருத்தர் சத்சங் நடத்துறார், 121 பேர் செத்தான். ஒரு ஜட்ஜு தலைமையில், ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டான். ஒரு சிபிஐ அங்கே போகல, ஒரு சிபிஐ அமைக்க சொல்லி உத்தரவு போகல, ஹேமமாலினி கமிட்டி அங்கே போகல. 120 பேர் செத்தான், 150 பேர் காயம். 3 மாதம் கழிச்சு ரிப்போர்ட் வந்தது, போலே பாபா ஒன்றும் செய்யலை, போலே பாபா குற்றவாளி இல்லை, வாலண்டியர்ஸ் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கலையோடைய அவர்களும் குற்றவாளி இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக செக் பண்ணலை, முடிஞ்சு போச்சு. செத்தவன் 125 பேரும் பரலோகம் போனதான் மிச்சம். அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட நிவாரணம் கூட போய் சேரலை. இப்போ செத்தவனுக்கு உயிருக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்தது, குழந்தைகள் செத்தார்கள். தீ வச்சது கரஸ்பாண்டா வச்சான், தீ கரஸ்பாண்டை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஒரு பஸ்ஸில் இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூலில் பஸ்ஸில் போய் ஒரு குழந்தை விழுந்து செத்தது, டிரைவரை பிடிச்சா உள்ளே வச்சாங்க, கரஸ்பாண்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. சினிமா படப்பிடிப்பு நடத்தி 41 பேர் செத்துருக்கான். அப்போ யாரை பிடிச்சி உள்ளே வைக்கணும்? வச்சிருக்கணுமா? பெருந்தன்மையோட இவர் விட்டார், அரசியலில் சோழி முடிஞ்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஆட்சி நடத்துவது என்பது லேசில்லை. ஒரு பக்கம் பிரச்சனைகளை சரி செய்யணும், ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தணும், ஒரு பக்கம் சதி செயல்களை முறியடிக்கணும். இத்தனை வேலைகளையும் பண்ணி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தணும், வளர்ச்சி பாதையில் நடத்தணும். இது நடத்தினா இந்த இளைஞர்களது முதுகு வளையாமல் நிமிர்ந்த நன்னடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். சினிமாவிற்கு அடிமையாக
மீடியாவுக்கு அடிமையாக, நடிகர்களுக்கு அடிமையாக, போதைக்கு அடிமையாக, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக, கெட்ட சாகவாசத்திற்கு அடிமையாக இந்த இளைஞர்கள் போகும் பொழுது, இந்த இளைஞர்களை நேராக நிமிர்ந்த நன்னடையோடு நேர்மை திறத்தோடு அவனை நடக்க வைப்பது யார்? இப்போ வளைந்திருக்கக்கூடிய இளைஞனை நேராக நிமிர்த்தி நன்னடை போடுவதற்கு, வெற்றி நடை போடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, நான் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றவன், பல்வேறு மாநில சட்டசபைகளிலே அப்துல் கலாம் உரையாற்றுவதற்கு உடனிருந்து பணிபுரிந்தவன் என்ற வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன செய்தால் இந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியை அடையும் என்ற இலக்குகளை, திட்டங்களை வகுத்து கொடுத்தவன் என்ற முறையில் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து அவர் சொன்ன திட்டங்களை நினைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன என்றால், ஒரு மாநிலம் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அரசியலிலும் மேம்பாடு அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைய வேண்டும், தனிநபர் வருமானத்தில் 7 லட்சத்திற்கு வர வேண்டும், 7 to 8 லட்சத்திற்கு வர வேண்டும். தனிநபர் வருமானத்திற்கு வருடத்திற்கு குறைந்தது 7 to 8 லட்சம் அதை உருவாக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும். கல்வியில், மருத்துவத்தில் சாதனை சரித்திரம் படைக்க வேண்டும். கிராமப்புறத்தை நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்திற்கு கொண்டு சென்று புறா என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்ததின் காரணமாக நான் இந்த கடந்த 6-7 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாநிலத்தையும் பற்றி ஆராயும் பொழுது, எந்த மாநிலம் இதை செயல்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள், அப்துல் கலாம் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்கக்கூடிய திசையில் இருக்கிறது. ஒரு தீமையை, ஒரு அநீதியை, ஒரு வன்முறையை ஆதரிக்க பல கூட்டம் இருக்கும் பொழுது, நல்லதை ஆதரிக்க தவறினால் அந்த நாடு வளர்ச்சி அடையாது. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அப்துல் கலாம் அவர்கள் 2ஆம் முறையாக வருவதை கலைஞர் தடுத்து விட்டார் என்று இவர்களெல்லாம் சொல்லுவாங்க. முதல் முறையாக வருவதை கலைஞர் ஆதரித்தவர் தானே. முதல் முறையாக அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு கலைஞரும் ஆதரவளித்தார், ஜெயலலிதாவும் ஆதரவளித்தார்கள், பிஜேபியும் ஆதரவளித்தது, காங்கிரசும் ஆதரவளித்தது, அனைவரும் சேர்ந்து ஆதரவளித்தார்கள். அவர் முதல் முறையாக வரும் பொழுதே அவர் சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, அனைவரும் ஆதரித்தால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாஜ்பாயிடம் சொன்னார். 2 நாள் காத்திருந்தார். சோனியா காந்தி அவர்கள் ஆதரவை தெரிவித்த பிறகுதான், கலைஞர் ஆதரவை தெரிவித்த பிறகுதான், ஜெயலலிதா ஆதரவை தெரிவித்த பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்டார். அனைவரும் சேர்ந்து ஆதரித்தால் நான் பொதுவான குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கிறேன் என்று சொன்னார். 2ஆம் முறையாக அவர் பதவி கேட்கவும் இல்லை, அவர் பதவிக்காக அலையவும் இல்லை. அவரை நீங்கள் பதவி ஏற்க வேண்டும், 2ஆம் முறையாக நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையை தேர்தல் களமாக மாற்ற விரும்பவில்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து என்னை ஆதரித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஆதரிக்க மாட்டார் என்று அவருக்கு தெரியும். எனவே அப்துல் கலாமை கலைஞர் ஆதரிக்கவில்லை, அதனால் அப்துல் கலாம் 2ஆம் முறையாக பதவிக்கு வரவில்லை என்ற கூற்றை அப்துல் கலாமே ஏற்கவில்லை. எனக்கு தெரியும். அப்துல் கலாம் சொன்னார் 150, அதாவது 150 மில்லியன் ஸ்கில்டு குளோபலி ஸ்கில்டு யங் ஃபோர்ஸ், குளோபலி ஹில்டு ஸ்கீம் அண்ட் ரிசோர்ஸை உருவாக்கணும்னு அப்துல் கலாம் இலக்கு வகித்தார். அதாவது 15 கோடி பேர், 15 கோடி பேர் இந்தியா முழுக்க ஸ்கில்டு யூத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிற இலக்கை நிர்ணயித்தார் அப்துல் கலாம் அவர்கள், அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் சேர்ந்து 65 லட்சம் பேருக்கு ஸ்கில்லிங் கொடுத்துருக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
இந்திய அரசு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்க ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. இப்போ தமிழ்நாடு அரசை பாராட்டணுமா வேற இருக்கக்கூடாது? நான் கட்சி சார்பற்றவன், எந்த கட்சியும் சாராதவன். அப்படி இருக்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய ஒரு முதல்வரை பாராட்டணுமா வேணாமா? அவருக்கு தோள் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? நான் முதல்வன் ஸ்கீம் இந்தியாவிலே எந்த மாநில அரசும் செய்யாத ஸ்கீம். அப்துல் கலாம் கண்ட கனவை அப்படியே நனவாக்கி கொண்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் தான் நான் பாராட்டுகிறேன். ஒரு நாள் நான் அப்துல் கலாம்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதை சொல்லணும். அப்போ கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நீங்கள் கலைஞர்கிட்ட பேசுங்க சார்ன்னு சொன்னேன். உடனே கலைஞருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 108 ஆம்புலன்ஸ் இதை பற்றி சொன்னார். உடனே செயல்படுத்துகிறேனார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். இன்றைய இளைஞர்களுக்கான சேலஞ்ச் எது என்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்புகளும் கனவுகளும் தொலைநோக்கு பார்வையும் அந்த கற்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டால் அந்த இளைஞர்கள் சாதனை சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் தமிழகம் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்? இன்றைய இளைஞர்கள் கேள்விக்குறி போல முதுகை வளைத்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை என்றால் அவர்கள் முதுகை வளைக்கக்கூடிய கேள்விக்குறியாக எது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இன்றைய இளைஞர்களுக்கு உள்ள பிரச்சனை, இன்றைய இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு தாக்கங்களுக்கு அடிமையாக மாறியிருக்கிறார்கள். இளைஞர்கள் அவர்களை அதிகமாக பாதிப்பது எது என்று கேட்டால், வீடியோ கேம்ஸ், சினிமா, சோசியல் மீடியா, போதை பழக்க வழக்கங்கள், இதை தாண்டி அவர்களது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் இத்தனையும் அவர்களை ஒரு சேர அமைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு சைடு, இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சைடில் இத்தனை குரங்குகள் அவர்கள் மேலே ஏறி நிற்கிது. குரங்கு நார்மலாக அவங்களுக்கு குரங்கு தலையில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? காதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், கண்ணை பிடிச்சி தோண்டும், நம்மளை செயல்பட விடாது, படிக்க விடாது, ஒன்றும் செய்ய விடாது. ஸோ இத்தனை குரங்குகளும் ஒரு இளைஞர் மேலே நிற்கிது, ஏறி நிற்கிது. இன்னொரு சைடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கத்தை விட, கொரோனா வார்ஃபேர் ஏற்படுத்திய தாக்கத்தை விட, பயோ வார்ஃபேர் ஏற்படுத்திய தாக்கத்தை விட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகையால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்கும். இது இரண்டாவது தாக்கம். மூணாவது தாக்கம் என்ன அப்படின்னா, படித்து முடித்து வெளியே வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். வெளியே வந்த பிறகு வேலை வாய்ப்பு கிடைப்பது அடுத்த சேலஞ்ச். இப்போ நம்ம காலத்தில் எல்லாம், நமக்கு முன்னோர் நம்ம அப்பா காலத்தில் என்ன, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கும், இல்லை கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கும், வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. இப்போ எங்கள் காலத்தில் 4 கம்பெனி 5 கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா அடுத்த சம்பளம் போய் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞனுக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்குரிய ஸ்கில் செட் இருக்கான்றது அடுத்த கேள்விக்குறி. வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் தக்க வைக்க முடியுமான்றது அடுத்த கேள்விக்குறி. இன்னைக்கு திடீர்னு காலையில் எழுந்திரிச்சா டெக் மகேந்திரா 12,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு, கூகுள் 15,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, ஹெச்பி 20,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. கேள்விப்படுறீங்களா இல்லையா? எல்லாம் கேள்விப்படுறீங்க. இந்த தாக்கம் மூணாவது தாக்கம். இதுக்கு அடுத்து ஒரு இளைஞனுக்கு கல்யாணம் முடிஞ்சு
லவ் மேரேஜ் பண்ணி முடிஞ்சாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி, கல்யாணம் முடிஞ்சு அவன் கடைசி வரைக்கும் நீடிப்பானா, அந்த கல்யாணம் நீடிக்குமான்றது அடுத்த கேள்விக்குறி. ஏன்னா 2 பேருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, குடும்ப நல கோர்ட்டு இன்னைக்கு 7 ஆகி போச்சு சென்னையில். 6 மாதத்தில் டைவர்ஸ், கல்யாணம் முடிஞ்சவொன்னே டைவர்ஸ். அப்போ வாழ்க்கையில் அவன் எத்தனை பிரச்சனையை சந்திக்கணும்னு பாருங்கள். இத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு இளைஞனை தலையில் போட்டு அமுக்கும் பொழுது அந்த இளைஞன் நிமிர்வானா, குனிவானா, வளைவானா? இத்தனை பிரச்சனை அந்த இளைஞருக்கு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்வே பண்ணேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 14 மணி நேரம், இந்த 14 மணி நேரத்தில் சென்னை உட்பட மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் சோசியல் மீடியாவில் ஒரு இளைஞன் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான். சோசியல் மீடியா தாக்கம் அவனை தாக்குகிறது. வீடியோ கேம்ஸ் தாக்கம் அவனை தாக்குது. கிரிப்டோ கரன்சியில் பணத்தை விடுறான், ஆன்லைன் கேமில் பணத்தை விடுறான், சோசியல் மீடியாவில் பணத்தை நேரத்தை செலவழிக்கிறான். செலவழிச்சா பிரச்சனை இல்லை, ஆனால் செலவழித்து அவனுக்கு அடிமையாக போவதுதான் பிரச்சனை. சினிமாவிற்கு அடிமையாக, மீடியாவுக்கு அடிமையாக, நடிகர்களுக்கு அடிமையாக, போதைக்கு அடிமையாக, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக, கெட்ட சாகவாசத்திற்கு அடிமையாக இந்த இளைஞர்கள் போகும் பொழுது, இந்த இளைஞர்களை நேராக நிமிர்ந்த நன்னடையோடு, நேர்மை திறத்தோடு அவனை நடக்க வைப்பது யார்? இதான கேள்வி. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இளைஞன் இருக்கான். இந்த இளைஞனை எப்படி சரி பண்ணுவது? இந்த இளைஞனது எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது? இந்த இளைஞனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை சீரமைத்து கொடுப்பது? இதற்கு யார் பொறுப்பு? முதல் பொறுப்பு பெற்றோர்களுக்கு, 2வது பொறுப்பு ஆசிரியர்களுக்கு, 3வது பொறுப்பு நண்பர்களுக்கு. ஆனால் அத்துணை பொறுப்புக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அரசிற்கு. ஒரு தமிழக அரசிற்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை தமிழக அரசு சரியாக செய்கிறதா? எந்த அரசு செய்கிறது? எந்த மாநிலம் அதை செய்கிறது? இந்தியா செய்கிறதா? தமிழ்நாடு செய்கிறதா? இல்லை மற்ற மாநிலங்கள் அரசாளக்கூடிய அரசாட்சிகள் செய்கிறதா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ வளைந்திருக்கக்கூடிய இளைஞனை நேராக நிமிர்த்தி நன்னடை போடுவதற்கு, வெற்றி நடை போடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, நான் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றவன், பல்வேறு மாநில சட்டசபைகளிலே அப்துல் கலாம் உரையாற்றுவதற்கு உடனிருந்து பணிபுரிந்தவன் என்ற வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன செய்தால் இந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியை அடையும் என்ற இலக்குகளை, திட்டங்களை வகுத்து கொடுத்தவன் என்ற முறையில் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து அவர் சொன்ன திட்டங்களை நினைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன என்றால், ஒரு மாநிலம் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அரசியலிலும் மேம்பாடு அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைய வேண்டும், தனிநபர் வருமானத்தில் 7 லட்சத்திற்கு வர வேண்டும், 7 to 8 லட்சத்திற்கு வர வேண்டும். தனிநபர் வருமானத்திற்கு வருடத்திற்கு குறைந்தது 7 to 8 லட்சம் அதை உருவாக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும். கல்வியில், மருத்துவத்தில் சாதனை சரித்திரம் படைக்க வேண்டும். கிராமப்புறத்தை நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்திற்கு கொண்டு சென்று புறா என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்ததின் காரணமாக நான் இந்த கடந்த 6-7 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாநிலத்தையும் பற்றி ஆராயும் பொழுது, எந்த மாநிலம் இதை செயல்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது, கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்
அவர்கள் செய்த சாதனைகள் அப்துல் கலாம் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்கக்கூடிய திசையில் இருக்கிறது. அப்பொழுது அதை பாராட்டக்கூடிய செயலை செய்யணுமா செய்யக்கூடாது? அதை வரவேற்க வேணுமா வேணாமா? ஒரு தீமையை, ஒரு அநீதியை, ஒரு வன்முறையை ஆதரிக்க பல கூட்டம் இருக்கும் பொழுது நல்லதை ஆதரிக்க தவறினால் அந்த நாடு வளர்ச்சி அடையாது. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாம் முறையாக வருவதை கலைஞர் தடுத்து விட்டார் என்று இவர்களெல்லாம் சொல்லுவாங்க. முதல் முறையாக வருவதை கலைஞர் ஆதரித்தவர் தானே. முதல் முறையாக அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு கலைஞரும் ஆதரவளித்தார், ஜெயலலிதாவும் ஆதரவளித்தார்கள், பிஜேபியும் ஆதரவளித்தது, காங்கிரசும் ஆதரவளித்தது, அனைவரும் சேர்ந்து ஆதரவளித்தார்கள். அவர் முதல் முறையாக வரும் பொழுதே அவர் சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, அனைவரும் ஆதரித்தால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாஜ்பாயிடம் சொன்னார். 2 நாள் காத்திருந்தார். சோனியா காந்தி அவர்கள் ஆதரவை தெரிவித்த பிறகுதான், கலைஞர் ஆதரவை தெரிவித்த பிறகுதான், ஜெயலலிதா ஆதரவை தெரிவித்த பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்டார். அனைவரும் சேர்ந்து ஆதரித்தால் நான் பொதுவான குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கிறேன் என்று சொன்னார். 2ஆம் முறையாக அவர் பதவி கேட்கவும் இல்லை, அவர் பதவிக்காக அலையவும் இல்லை. அவரை நீங்கள் பதவி ஏற்க வேண்டும், 2ஆம் முறையாக நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையை தேர்தல் களமாக மாற்ற விரும்பவில்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து என்னை ஆதரித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஆதரிக்க மாட்டார் என்று அவருக்கு தெரியும். எனவே அப்துல் கலாமை கலைஞர் ஆதரிக்கவில்லை, அதனால் அப்துல் கலாம் 2ஆம் முறையாக பதவிக்கு வரவில்லை என்ற கூற்றை அப்துல் கலாமே ஏற்கவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் அதற்காக அப்துல் கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய ஒரு அரசை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தும் பொழுது அதை ஆதரிக்காமல் இருந்தால் அது அப்துல் கலாமுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். எனவே ஆதரிப்பது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனைகளை பார்த்து ஓடுபவன் தலைவன் அல்ல. பிரச்சனை வந்தவுடன் பின்னங்கால் பிறடில் இழைக்க திருச்சி விமானத்தை பிடித்து ஓடுபவன் தலைவன் அல்ல. பிரச்சனைக்கு களத்திற்கு சென்று 3 மணி வரைக்கும் 2 நாட்கள் களத்திலே முகாமிட்டு அந்த பிரச்சனையை சரிவனுடன் தலைவன் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இளைஞர்களை பற்றி நாம் பேசும் பொழுது, இந்த இளைஞர்கள் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்கு சோசியல் மீடியா ஒரு பிரச்சனை, சினிமா ஒரு பிரச்சனை, போதை ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் வேலையின்மை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலையின்மை ஒரு பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய தலைவன் ஒருவன் இருந்தால்தான் அந்த பிரச்சனைகளுக்கு வடிகாலாக, அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பாக, ஏணியாக செயல்பட முடியும். அந்த திட்டத்தை அப்துல் கலாம் சொன்னார். 150, அதாவது 150 மில்லியன் ஸ்கில்டு குளோபலி ஸ்கில்டு யங் ஃபோர்ஸ், குளோபலி ஹில்டு ஸ்கீம் அண்ட் ரிசோர்ஸை உருவாக்கணும்னு அப்துல் கலாம் இலக்கு வகித்தார். அதாவது 15 கோடி பேர், 15 கோடி பேர் இந்தியா முழுக்க ஸ்கில்டு யூத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிற இலக்கை நிர்ணயித்தார் அப்துல் கலாம் அவர்கள், அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் சேர்ந்து 65 லட்சம் பேருக்கு ஸ்கில்லிங் கொடுத்துருக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்திய அரசு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்க ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. இப்போ தமிழ்நாடு அரசை பாராட்டணுமா வேற கூடாதா? பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா? 42 லட்சம் பேர், 42 லட்சம் பேர் என்னென்ன ஸ்கில்லு? 2000 இன்ஸ்டிடியூஷனை ஒருங்கிணைத்து 1 லட்சம் ஆசிரியர்களை உருவாக்கி 42 லட்சம் பேருக்கு அடிஷனல் ஸ்கில் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவர்களை மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்புக்கு தகுதிப்படுத்தி அவர்களை உருவாக்கி இருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்கள். அப்ப தமிழக முதல்வரை பாராட்டணுமா வேணாமா?
பாராட்டணுமா வேணாமா? நான் கட்சி சார்பற்றவன், எந்த கட்சியும் சாராதவன். அப்படி இருக்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய ஒரு முதல்வரை பாராட்டணுமா வேணாமா? அவருக்கு தோள் கொடுக்க வேண்டுமா வேணாமா? நான் முதல்வன் ஸ்கீம் இந்தியாவிலே எந்த மாநில அரசும் செய்யாத ஸ்கீம். அப்துல் கலாம் கண்ட கனவை அப்படியே நனவாக்கி கொண்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் தான் நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்காங்க. +2 முடிச்சு 10th முடிச்சு 8th முடிச்சு 10th முடிச்சு +2 முடிச்சு ஐடி முடிச்சு டிப்ளமோ முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கொடுத்து 250 ஹவர்ஸ் 250 ஹவர்ஸ் வேலை பார்த்தால் அவர்களுக்கு 6000 ரூபா இன்சென்டிவ். 300 மணி நேரம் அவங்க ட்ரைனிங் எடுத்தால் 12000 ரூபா இன்சென்டிவ் கொடுத்து 14 லட்சம் பேரை உருவாக்கியிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். பாராட்டணுமா வேணாமா? பாராட்டணுமா வேணாமா? எந்த மாநிலமும் செய்யாத ஒரு செயலை செய்த முதல்வரை பாராட்டணுமா வேணாமா? பாராட்டணும். புதுமை பெண் திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுத்து பெண்களை கல்லூரி படிப்புக்கு வர வைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பாட்டை அடைவதற்கு இங்கே உதவி திட்டத்தை கொடுக்கிறார் முதல்வர் என்று சொன்னால் அதை பாராட்டணுமா வேணாமா? அப்போ ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, காலை உணவு திட்டம் உலகமே போற்றக்கூடிய வகையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வரை பாராட்டணுமா வேணாமா? எதற்காக அதை செய்கிறார்? நான் சொன்ன இளைஞர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இத்தனை பிரச்சனைகள் இளைஞர்களுக்கு இருக்கு என்று சொல்லி, மாணவர்களுக்கு இருக்கு என்று சொல்லி, இந்த பிரச்சனையை சரிவதற்கு எதை செய்தால் சரியாகும் என்று சொல்லி திட்டமிட்டு பள்ளியிலிருந்து காலை உணவு கொடுத்து அவர்களை பள்ளிக்கு வரவழைத்து அவர்களை படிக்க வைத்து புதுமை பெண் திட்டம், நான் தமிழகம் இன்னொரு திட்டம் இருக்கு ஆண்களுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இத்தனையும் கொடுத்து 1000 ரூபா கொடுத்து சொல்லாததெல்லாம் செய்து இத்தனை விஷயங்களை செய்து ஒரு கல்வியில் மேம்பட்ட ஒரு சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய முதல்வராக தமிழக முதல்வர் திகழ்கிறார். அது மட்டும் இல்லை, அப்துல் கலாம் கண்ட கனவு இந்தியாவை ஒலிம்பிக்கில் வெல்ல வைக்க வேண்டும். திறமை என்பது கிராமத்தில் கிடைக்கும், திறமை என்பது இளம் வயதில் ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும் என்று அப்துல் கலாம் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கார். அந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ், அவர்களுக்கு தேவையான ஸ்டேடியம், அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் இத்தனையும் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் பேசியிருக்கார். ஏன்னா கூட இருந்து எழுதினவேன் நான் தான், அவர் கூட அதை தமிழகம் ஒன்றுதான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 234 கான்ஸ்டியூன்சியில் 234 ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியத்தை கொண்டு வருவேன் என்று முதல்வர் அவர்கள் சொல்லி துணை முதல்வர் அதை செய்து கொண்டிருக்கிறார். பாராட்டணுமா வேணாமா? 75 ஆடிட்டோரியம் ரெடி பண்ணியிருக்கார். 12000 கிராமங்களில் 32 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ், ஸ்போர்ட்ஸுக்கான கிட்ஸை கொண்டு போய் கொடுத்து மாணவர்களை கிராமத்திலிருந்து அந்த திறமையை ஊக்குவிக்கக்கூடிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. பாராட்டணுமே வேணாமா? இதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னார், சொல்லாமல் தானே செஞ்சார். 500 தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு, செய்யலைன்னு கத்துறான. 365 தேர்தல் அறிக்கை சொல்லியாச்சு, இத்தனை பண்ணியிருக்கு. 365 தேர்தல் அறிக்கையில் பண்ணதை செயல்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்வதற்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஸ்கீம், ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான சப்போர்ட், படிப்புக்கு தனி சப்போர்ட்டு, இதுக்கு தனி சப்போர்ட்டு, இத்தனையும் கொண்டு வந்து ஒரு சைடு பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்,
மாணவர்களை உயர்கல்விக்கு கொண்டு போவதற்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அவர்கள் முடிச்சு வெளியே வந்த உடனே ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவர்களை உயர்தர வேலைவாய்ப்புக்கு தகுதிப்படுத்துவதற்கு நான் முதல்வன் திட்டம், ஸ்போர்ட்ஸுக்கான திட்டங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உலகத்திலேயே செய்யாத ஒரு திட்டம், இல்லம் தேடி மருத்துவம் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. கிராமத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு தான் மருந்து கொடுத்துட்றாங்களே வீட்டில் வந்து. யார் கொடுத்தாங்க மருந்து? யார் கொடுத்தா? கிராமத்தில் போய் கேட்டால் சொன்னாங்க, டயபெட்டிஸா வீட்டில் வந்து மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லம் தேடி மருத்துவம், 108 108 ஆம்புலன்ஸ் திட்டம். அவர் இருக்கும் பொழுது அப்துல் கலாம் தான் அதுக்கு சேர்மனாக இருந்தார். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் 12 மாநிலங்களை கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ ஒரு நாள் நான் அப்துல் கலாம்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதை சொல்லணும். அப்போ கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நீங்கள் கலைஞர்கிட்ட பேசுங்க சார்ன்னு சொன்னேன். உடனே கலைஞருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை பற்றி சொன்னார். உடனே செயல்படுத்துகிறேனார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு இத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு நான் தேர்தல் அறிக்கை பண்ணி கொடுக்கும் பொழுது, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை 10 ஆண்டுகளுக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும், 11% 15% கொண்டு வந்தால்தான் தமிழகம் ஒரு வளமான நாடாக மாறும். அது மட்டுமல்ல, 15 லட்சம் கோடியை 10 ஆண்டுகளில் நீங்கள் அந்நிய நாட்டு முதலீடாக உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கொடுத்தேன் நான். 10 ஆண்டுகளில் ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட 6 ஆண்டுகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட 4 ஆண்டுகள், 2 சேர்த்து அவர்கள் கொண்டு வந்த அந்நிய நாட்டு முதலீட்டினுடைய எண்ணிக்கை 5,80,000 கோடி. அதில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் ஆனது 67 லட்சம் கோடி, 67,000 கோடி தான். 10% தான் அதில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஆனால் இது 10 ஆண்டுகளில் நடந்தது. ஆனால் 4.5 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடியை அந்நிய முதலீட்டாக கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் அவர். 4.5 வருஷத்துலங்க 11 லட்சம் கோடி. 1 ட்ரில்லியன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2030 1 ட்ரில்லியன் இலக்கை அடைவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லல. அதை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்றால் அது ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அது முடியும். அதற்கான விதை போடப்பட்டிருக்கிறது. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு 11.19%. அவர் தொடர்ந்து இந்த 6 ஆண்டுகள், அடுத்த இந்த கடந்த வரக்கூடிய 6 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக 15% வளர்ச்சியை கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் எட்டுவார். நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய குறை என்ன? ஓல்டு பென்ஷன் தரேன்னு சொன்னார், தரலை. துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தரமாக்குறேன்னு ஆக்கலை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது எல்லாமே பணம் சார்ந்த குற்றச்சாட்டு. வளர்ச்சி, இந்தியா தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் நடைபோட வைத்தால், இரட்டை இலக்க பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணா, 1 ட்ரில்லியன் இலக்கை அடைந்தால் ஓல்டு பென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரே முதல்வராக தமிழக முதல்வர் தான் திகழ்வார். இன்றைக்கு காவல்துறையில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள். இந்த காவல்துறைக்கு ஏற்கனவே பணிச்சுமை அதிகம். காவல்துறை இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பத்தாது. இன்வெஸ்டிகேஷன் விங் தனியாக உருவாக்கப்பட வேண்டும். பணம் வேணும். இந்த பணம் எப்படி வரும்? நான் டாக்ஸ் ரெவன்யூ இதுவரைக்கும் 10,000 கோடிக்கு தாண்டினது கிடையாது. கடந்த 4.5 ஆண்டுகளில் 25,000 கோடியை தமிழகம் அட்டி இருக்கிறது என்று சொன்னால் நான் டாக்ஸ் ரெவன்யூ எட்டி இருக்கிறது. காரணம் திரு மு க ஸ்டாலின் அவர்களது கவர்னன்ஸ். இப்போ பாராட்டணுமா வேணாமா? அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா? அப்போ இந்த ஆட்சி வர வேண்டும் என்று
எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 ஆண்டு காலத்தில் ஒரு சாதனை படைத்துவிட முடியாது, குறைந்தது 10 ஆண்டுகள் வேண்டும். ஆனால் சில பேர் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி நடந்தும் இந்தியா பின்னால் போயிட்டுருக்கு. அது ரெண்டாவது. இந்த 5 ஆண்டுகள்லேயே இவ்வளவு சாதனை படைத்த பிறகு இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றப்படாத திட்டங்கள், பொருளாதாரம் சார்ந்த திட்டங்கள், பணம் சார்ந்த திட்டங்கள், நிதி சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக திரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்பது விளங்கும். இதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது தான் இன்னைக்கு பிரச்சனை. கண்டவன் வர்றவன் போகிறவன் எல்லாம் ஏதோ சொல்லி கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, குடிநீர், சாலை வசதி நாங்கள் தரமாக செய்வோம்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இதில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறேன். நான் தலைவனா? இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது. கல்வியில் என்ன புதுசாக செய்கிறது? சந்திரமண்டலத்துக்கு ரோடாக போட முடியும்? கல்வியில் என்ன செய்ய வேண்டும், கல்வியில் என்ன மாற்றம் செய்யணும், மருத்துவத்தில் என்ன செய்யணும், மருத்துவத்தில் என்ன புதுமை செய்யணும், தொடர்ந்து செஞ்சு ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கார். இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்து அங்கே போய் நிற்கிறாங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான கிராஷ் 220 பேரை 12 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால், இங்கே 41 பேரை உடற்கூறாய்வு மருத்துவர்களை பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வரவழைத்து நைட்டு 1 மணிக்கு ஆரம்பித்த அந்த உடற்கூறாய்வு மறுநாள் 4 மணிக்குள்ள 41 பேருடைய உடற்கூறாய்வை செய்து முடித்து சாதனை சரித்திரம் படைத்து உட்கார்ந்துருக்கார் இங்கே மருத்துவர் அவர்கள், நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். அது மட்டுமா, 800 டாக்டருங்க. நான் கூட 300 பேர் நினச்சேன். அவர் சொல்லும்போது அந்த 800 டாக்டர்ஸ், 800 டாக்டரை வரவழைத்து எதற்காக வந்து முதல்வர் அவர்கள் இதை செஞ்சுருக்கணும்? இப்போ என்ன சொல்கிறான்? அங்கே என்ன சிபிஐக்கு குற்றச்சாட்டு என்ன? காவல்துறை சரியில்லை, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, தமிழ்நாடு முதல்வர் சரியாக செயல்படலை அப்படின்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இவர் ஒழுங்காக வந்து பேசாமல் செவனேன்னு தூங்கியிருக்கணும், தூங்கி பேசாமல் இருந்திருக்கணும், இருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்பாமல் இருந்திருக்கணும், செந்தில் பாலாஜி அனுப்பாமல் இருந்திருக்கணும், யாரும் போகாதீங்க இருந்திருக்கணும். 41 100 ஆயிருக்கும். ஆயிருக்குமா இல்லையா? 41 100 ஆயிருக்கும். 100 ஆனது 2 டேபிள் தான் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. முதல்வர் 7 இருந்திருந்தாருன்னா 4 நாள் ஆயிருக்கும். 4 நாளில் 41 பேருடைய குடும்பம் கரூரில் மட்டும் கூப்பிடலை, பக்கத்து மாவட்டத்தில் தான் கூப்பிட்ருக்கான். பக்கத்து மாவட்டத்தில் தான் வந்து ஒரே குய்யோ முறையோன்னு அழுது அதை 24/7 வந்து ஊடகத்தில் ஒளிபரப்பி மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை உருவாக்கி எந்த நடிகரை பார்க்க சென்றார்களோ அந்த நடிகர் வீட்டை தீ வச்சு கொளுத்தி ஒரு பிரச்சனை உருவாகி இருந்துச்சா தமிழக முதல்வர் நல்லவராக இருந்திருப்பார். அப்பையும் சொல்லுவான், சட்டம் ஒழுங்கு பெற்று போச்சு, முதல்வர் ஏன் போகலை, ஏன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கே போகலை, ஏன் டாக்டரை கூப்பிடலை, ஏன் டேபிள் போடலை, ஏன் போஸ்ட்மார்ட்டம் நடக்கலை, இத்தனை குற்றச்சாட்டு வருமா இல்லையா? முதல்வர் வந்து அதை அரசியல் படுத்தினாரா? முதல்வர் என்ன சொன்னார்? அரசியல் படுத்தலை. எந்த தலைவரும் தொண்டர்கள் சாக மாட்டார்கள், சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது எனது கடமை. நைட்டு 1 மணிக்கு கிளம்பி போய் 3 மணிக்கு அங்கே பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இங்கிருந்து வந்தது. அப்போ தான் சேலத்திலிருந்து வந்திருக்காரு அமைச்சர். உடனடியாக திரும்பி போய் ஃப்ளைட்டு கிடைக்கல, இங்கேருந்து பஸ்லேயே கார்லேயே போய் காரில் போகும்போதே பேட்டி கொடுத்துட்டு போகிறார். அவர் சொல்லும் போதே 30 பேர் அவுட்டு, 39 பேர் இறந்து கொண்டாந்துருக்காங்க, 200 பேரை காப்பாற்றிருக்காங்க. ஒரே நாளில் பிரச்சனையை கலவரமாக மாறாமல் தடுத்திருக்கிறார்கள். அத்தனை வசதியும் செய்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தலைவர்களா?
பின்னங்கால் பிடலில் அடிக்க ஓடியவன் தலைவனா? இதுதான் வித்தியாசம். சினிமாவில் வசனம் பேசுபவர்கள் எல்லாம் தலைவர்களாக முடியாது. சினிமாவில் வசனம் பேசிவிட்டு நேரிலே பார்த்தால் ஓடக்கூடிய கோழைகளை பார்த்து விட்டில் பூச்சி என மயங்கி இளைஞர்கள் கூட்டம் உங்களை அடிமைகளாக மாற்றாதீர்கள் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கு. இந்த அடிமைகளாக மாற்றி ஒரு அடிமை மனோபாவத்தை உருவாக்கி பயாலஜிக்கல் வேஸ்டாக மாறி இன்றைக்கு இழந்தவர்களின் உயிருக்கு என்ன மதிப்பு? முதல்வர் அவர்கள் கொடுத்த 10 லட்சம் தான் அந்த மதிப்பு. 10 லட்சம் தான் போய் சேர்ந்திருக்கு. 20 லட்சம் இன்னும் போய் சேரவே இல்லை. ஹத்ராஸ் உத்தரப்பிரதேசம் 121 பேர் செத்தாங்க. போலே பாபான்னு ஒருத்தர் சத்சங் நடத்துறார். 121 பேர் செத்தான். ஒரு ஜட்ஜு தலைமையில், ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டான். ஒரு சிபிஐ அங்கே போகல. ஒரு சிபிஐ அமைக்க சொல்லி உத்தரவு போகல. ஹேமமாலினி கமிட்டி அங்கே போகல. 121 பேர் செத்தான், 150 பேர் காயம். 3 மாதம் கழிச்சு ரிப்போர்ட் வந்தது, போலே பாபா ஒன்றும் செய்யலை, போலே பாபா குற்றவாளி இல்லை. வாலண்டியர்ஸ் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கல, ஒழிய அவர்களும் குற்றவாளி இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக வந்து செக் பண்ணலை, முடிஞ்சு போச்சு. செத்தவன் 125 பேரும் பரலோகம் போனதான் மிச்சம். அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட நிவாரணம் கூட போய் சேரலை. இப்போ செத்தவனுக்கு உயிருக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல். கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்தது. குழந்தைகள் செத்தார்கள். தீ வச்சது கரஸ்பாண்டா வச்சான். தீ கரஸ்பாண்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஒரு பஸ்ஸில் இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்து பஸ்ஸில் போய் ஒரு குழந்தை விழுந்து செத்தது. டிரைவரை பிடிச்சா உள்ளே வச்சாங்க, கரஸ்பாண்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. சினிமா படப்பிடிப்பு நடத்தி 41 பேர் செத்துருக்கான். அப்போ யாரை பிடிச்சி உள்ளே வைக்கணும்? யாரை பிடிச்சி உள்ளே வைக்கணும்? வச்சிருக்கணுமா? பெருந்தன்மையோடு அவர் விட்டார். நாங்கள்லாம் சொன்னோம், முதல்வர் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கார், இதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும் என்று சொன்னோம். ஆனால் முதல்வர் சட்டத்தின் பால் செயல்பட்டு அரசியலை ஒதுக்கி அவர்களில் அரசியலின் உச்சத்திற்கு விரட்டி கடைசியில் எங்கே போய் மாட்டணுமோ அங்கே போய் கரெக்டாக மாட்டி விட்டார். சோழி முடிஞ்சா, அரசியலில் சோழி முடிஞ்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஆட்சி நடத்துவது என்பது லேஸ் இல்லை. ஒரு பக்கம் பிரச்சனைகளை சரி செய்யணும், ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தணும், ஒரு பக்கம் சதி செயல்களை முறியடிக்கணும். இத்தனை வேலைகளையும் பண்ணி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தணும், வளர்ச்சி பாதையில் நடத்தணும். இது நடத்தினா இந்த இளைஞர்களது முதுகு வளையாமல் நிமிர்ந்த நன்னடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். அப்போ என்ன செய்யணும்? கற்றறிந்த பெருமக்கள், சான்றோர்கள் இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு அரசிற்கு துணை நிற்க வேண்டுமா வேண்டாமா? பொதுமக்கள் துணை நிற்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப அதைத்தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் செய்கிறது. அதைத்தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் செய்கிறது. நண்பர்களே, இந்த ஆட்சி தொடர வேண்டும். தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெறும் முதல்வராக அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களில் முதல்வராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரது செயல்பாடு தமிழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, இந்தியாவின் தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார். அது மாநில சுயாட்சிக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் உரிமை கொள்ளலை எழுப்புவதாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, ரேர் எர்த் மினரல்ஸை மாநில அரசு மக்களது ஒத்துழைப்பு இல்லாமல், மக்களது கருத்து கேட்பு இல்லாமல் மத்திய அரசை எடுத்துக்கொள்ளலாம் என்ற சட்டம் போட்டாலும் சரி, அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்றால் அவரை ஆதரிக்கணுமா வேணாமா? இவர்களை விட்டுவிட்டு
இவரை விட்டுவிட்டு தன்னையும் அடிமையாக்கி கட்சியையும் அடிமையாக்கி தான் செய்த ஊழலுக்கு கட்சியை அடகு வைத்தவரை ஆதரிக்கணுமா? சொல்லுங்க. சினிமா நடிப்பு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அரசியலில் நடிக்கக்கூடிய நடிகனை ஆதரிக்கணுமா? யார் ஆதரிப்பார்? மக்கள் ஆதரிக்க வேண்டுமா? இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி, வன்முறைக்கு அடிமையாக்கி, ரவுடிசத்திற்கு அடிமையாக்கி, தனது படங்களின் மூலமாக இளைஞர்களை அடிமையாக்கிய ஒரு நடிகன் பின்னால் செல்லக்கூடிய விட்டில் பூச்சிகளாக மறைந்து போகக்கூடாது. இளைஞர்களே, உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்கள் லட்சியங்களை வென்றெடுத்து உங்களுக்கான பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தலைவனை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமடையாது. ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறையே நீங்கள் தோற்க வேண்டும், தலைமுறையே வருத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இளைஞர்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது இளைஞர்களின் கைகளில் இருக்கிறது. அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி, அந்த இளைஞர்களை கேள்விக்குறி போல அவர்கள் முதுகை வளர்க்காமல் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன், தெளிந்த ஞான செருக்குடன் நடக்க வைக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கிறது. எனவே அந்த அரசை ஆதரிக்கக்கூடிய சூழலை மக்கள் உணர வேண்டும், பெற்றோர்கள் உணர வேண்டும், கற்றறிந்த பெருமக்கள் உணர வேண்டும், இளைஞர்களும் மாணவர்களும் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் உங்கள் எதிர்காலம் காக்கப்படும். ஒரு எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மிஸ் பண்ணீங்கன்னா 20 ஆண்டுகள் நீங்கள் தொலைக்க வேண்டி இருக்கும் என்பதை மனதிலே கொண்டு, இளைஞர்களே, மாணவர்களே, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சிந்தியுங்கள், அறிவார்ந்து சிந்தியுங்கள், இலக்கை நோக்கி பயணியுங்கள். கண்டிப்பாக உங்களது லட்சியம் வெல்லும். அந்த லட்சியத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைவர் உங்கள் பின்னால் இருப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.